இன்னைக்கு நம்ம பெல்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ஐபிஓ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஐபிஓ அப்ளை பண்ணலாமா வேண்டாமா, இந்த ஐபிஓ எவ்வளோ லிஸ்டிங்கேன்னு தரும் போன்ற விஷயம் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போது அதாவது பெல்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ் கூட பொரானா வேவ்ஸ் லிமிடெட் ஐபிஓவும் வரப்போகுது. ஸோ இது ரெண்டு ஐபிஓவில் எந்த ஐபிஓ பெஸ்ட் ஐபிஓ, எந்த ஐபிஓ அப்ளை பண்ணலாம் போன்ற விஷயங்களையும் நான் எண்டில் ரெண்டுக்கும் கம்பேரிசன் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம பெல்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் பற்றி பார்ப்போம். ஸோ இவங்களோட பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிவ் காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங், அதாவது 2 வீலர் 4 வீலர் மற்றும் அனைத்து வகையான கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க காம்பனன்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதுதான் இவங்களோட மெயின் பிஸ்னஸ். ஸோ இவங்க பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா என்னென்ன காம்பனன்ட்ஸ் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா சஸ்பென்ஷன், சேசிஸ் மற்றும் மிரர் சிஸ்டம்னு சொல்லி அனைத்து வகையான இந்த காம்பனன்ட்ஸையும் பார்த்தீங்கன்னா இவங்க அனைத்து வகையான வெஹிக்கிளுக்குமே பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஐபிஓவில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா இவங்களோட கஸ்டமர் பேஸ் தான். இவங்களோட கஸ்டமர் பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இவங்களோட கஸ்டமர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ், ஹோண்டா, ஹீரோ, ஜாகுவார், லேண்ட் ரோவர், ராயல் என்ஃபீல்டு, டாடா மோட்டார்ஸ், மஹேந்திரா, ஈச்சர் போன்ற அனைத்து வகையான மோட்டார் கம்பெனிஸுமே பார்த்தீங்கன்னா இவங்களோட கிளைண்ட்டாக இருக்காங்க. அடுத்து இவங்களோட ஃபினான்சியல்ஸ் பார்ப்போம். இவங்க ஃபினான்சியல்ஸில் அசட்ஸ், ரெவன்யூ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிளாக தான் இருக்குது. இவங்களோட ஃபிகர்ஸ் கொடுத்துருக்க ஃபிகர்ஸ் ஸோ இது ரொம்ப ஹையாகவும் ஆகாமல் ரொம்ப லோவாகவும் இல்லாமல் இவங்க ப்ராஃபிட்டும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸ்டேபிளாக தான் பார்த்தீங்கன்னா மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. 2022லேருந்து 2024 வரைக்குமே பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ராஃபிட் ரொம்ப ஹையாகவும் ரொம்ப டவுனாகவும் இல்லாமல் அந்த ஃபிகர்ஸ் ஸ்டேபிளாகவும் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ நெட்வொர்க், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெட்டராக தான் இருக்குது. ஆனால் இதில் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்களோட பாரோவிங்ஸ், இவங்களோட கடன்களை பார்த்தீங்கன்னா 2000 கோடிக்கு மேலே இருக்குது. ஸோ இவங்க இந்த ஐபிஓக்கு வரக்கு மெயின் காரணமே பார்த்தீங்கன்னா இவங்க பெற்றிருக்கக்கூடிய கடன்களை ரீபேமெண்ட் பண்ணுறக்காக தான் இந்த ஐபிஓக்கு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஐபிஓவில் திரட்டப்படும் மேஜரான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா லோன் ரீபேமெண்ட் தான் போகுங்கிறது நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய விஷயம். இவங்களோட ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 14.83 இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 0.97 இருக்குது. ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் பார்த்தீங்கன்னா 13.33 இருக்குது. பேட் மார்ஜின் 4.36 இருக்குது. ஸோ இவங்களோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 8000 கோடியாக இருக்குது. ஸோ இந்த ஐபிஓ அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ உண்மையை சொல்லலாம், நீண்ட நாட்களுக்கு பிறகு 2 மெயின் போர்டு ஐபிஓஸ் சிமிலர் டேட்டில் வர்றது. அந்த 2 ஐபிஓக்குமே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து நல்ல வரவேற்பு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ பார்த்தீங்கன்னா பொரானா வேவ்ஸ் அந்த ஐபிஓ பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து நல்ல வரவேற்பு இருக்குது. ஸோ இந்த பெல்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேட்டர்ஸ்க்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. இதுக்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓட லேட்டஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 4 ரூபாயாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சடனாக, அதாவது 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சடனாக 14 ரூபீஸ்க்கு உயர்ந்திருக்கு. ஸோ இப்போ லேட்டஸ்ட் இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வச்சு பார்க்கும்போது இந்த ஐபிஓ 15% லிஸ்டிங் தரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 2 ஐபிஓவில் ஒரு ஐபிஓ தான் நீங்கள் அப்ளை பண்ணணும், எந்த ஐபிஓ கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்கன்னா அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பொரானா ஐபிஓவுக்கு கன்சிடர் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ ஏன்னா இந்த பெல்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸோட பொரானா வேவ்ஸோட ஐபிஓ பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் எண் கொஞ்சம் அதிகமாக தரக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ இந்த 2 ஐபிஓமே நீங்கள் லிஸ்டிங் எண்ணுக்காக அப்ளை பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணலாம். பட் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் டிசிஷன் எடுத்து பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசஸையும் கேட்டுட்டு அப்ளை பண்ணலாமா வேணும்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஐபிஓ பார்த்தீங்கன்னா மே 21ஆம் தேதி ஓப்பன் ஆகி மே 23ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. ஸோ இந்த ஐபிஓக்கு ப்ரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா 85 ரூபாயிலிருந்து 90 ரூபாய்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஐபிஓ டோட்டல் இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா 2150 கோடி. ஸோ நீங்கள் மெயினாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ எதுக்காக வரப்படுதுன்னா இவங்களோட லோன்ஸை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்காக தான் வர்றாங்க. ஸோ இந்த 2150 கோடி இவங்க ஆல்ரெடி பெற்றிருக்கக்கூடிய லோன்ஸை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்காக தான் போக போகுது. ஸோ அதையும் மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் தான். ஆல்ரெடி நம்ம சேனலில் பொரானா வேவ்ஸ் ஐபிஓவோட டீட்டெயில் அனாலிசிஸ் போட்டிருக்கேன். ஸோ அதோட டீட்டெயில் அனாலிசிஸ் நீங்கள் பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா அதோட லிங்க்கை கமெண்ட்டில் போட்டிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். ஸோ இந்த 2 ஐபிஓவில் எந்த ஐபிஓ நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, இல்லை 2 ஐபிஓவுமே அப்ளை பண்ணுறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஐபிஓ அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து அனாலிசிஸை பார்க்க விரும்புனீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.